அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டன்ட்டா என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்மர்ஸ் நியூ ஸ்டார்மர் இஸ் நியூ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அஸ் லேபர் பார்ட்டி வின்ஸ் போல்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ நாள் நம்ம பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா, யார் சொல்லியிருப்போம் அப்படின்னா, இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் அப்படிங்கிறவர சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ரிஷி சுனக் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இந்த பிரிட்டிஷ் பார்லிமென்டரி எலெக்ஷன்ஸ்ல வந்து தோத்துட்டாங்க. புது பிரைம் மினிஸ்டரா யார் வந்திருக்காங்கன்னா, கியர் ஸ்டார்மர் அப்படின்ற இவர் தான் வந்து வந்திருக்காரு. சரிங்களா? கியர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு நியூ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு 650 சீட்ஸ் வந்திருக்கு. அதுல 412 சீட்ஸ்ல கியர் ஸ்டார்மரோட கட்சியா இருக்கக்கூடிய லேபர் பார்ட்டி ஓகேங்களா? லேபர் பார்ட்டி வந்து 650 சீட்ஸ்ல 412 சீட்ஸ வந்து வின் பண்ணி ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டில வந்து கவர்ன்மெண்ட்ட ஃபார்ம் பண்ண போறாங்க. இந்த லேபர் பார்ட்டி பார்த்தோம்னா, நமக்கு 14 வருஷம் கழிச்சு இப்பதான் பிரிட்டிஷ் அ ரூல பிரிட்டன வந்து ரூல் பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ, அதனால கொஞ்சம் சிக்னிஃபிகன்ட்டா இருக்கு. ஸோ, பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கியர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? ஸோ, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்ல பார்க்குறோம். அதுதான் அங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, இவர் வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எத்தனாவது பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா, பிரிட்டனோட 58த் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கியர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவரு பிரிட்டனோட 58த் பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காரு. சரியா? ஸோ அடுத்தது நியூஸ் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு 2மே பிரிட்டிஷ் எலக்ஷன்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி தமிழ்நாட்டுல இருந்து நம்ப முதலமைச்சர் வந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் தமிழ் உமா குமாரன் எலக்டட் அஸ் எம்பி ஆஃப் ஸ்ட்ராட்ஃபோர்ட் அண்ட் பவ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்ட்ராட்ஃபோர்ட் அண்ட் பவ் அந்த பிளேஸோட அந்த கான்ஸ்டிட்யூயன்சியோட எம்பியா யாரு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, உமா குமாரன் அப்படிங்கிற இவங்க. ஓகேங்களா? அதாவது இந்த உமா குமாரனுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ். ஓகேங்களா? தமிழ்நாட்டைச் சேர்ந்தவங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தோம்னா, 1980ல வந்து பார்த்தோம்னா, இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க. தமிழகத்துக்குள்ள வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதன் மூலியமா பிரிட்டிஷ் பார்லிமென்ட்க்கு தமிழ் பெண் ஒருத்தவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் பார்லிமென்ட்க்கு தமிழ் ஆட்கள் போறது. அதுல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் விமன் டூ பிகம் எ எம்பி இன் பிரிட்டிஷ் பார்லிமென்ட் அப்படின்னு சொல்லி அந்த பெருமை யாருக்கு வந்திருக்குன்னா, உமா குமாரன் அவர்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த முதல் பெண்மணி அப்படின்னு அந்த ஒரு அந்தஸ்த இவங்களுக்கு குடுத்திருக்காங்க. ஸோ நேத்து இவங்களோட வெற்றிக்கு பிறகு நம்மளோட முதலமைச்சர் வந்து கங்கிராச்சுலேட் பண்ணி ஒரு செய்திக்குறிப்புமே வெளியிட்டிருந்தார். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் பார்ன் விமன் டூ பிகம் அன் எம்பி ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம உமா குமாரன தான் சொல்றோம். சரிங்களா? ஸோ உமா குமாரன் அப்படிங்கிற அவங்கள பத்தி தான் நம்ம இன்னொரு நியூஸ் பார்க்குறோம். மத்தபடி பார்த்தோம்னா, இன்னைக்கு ஆர்டிகிள்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா, நம்ப அத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா, ரிலிஜியஸ் ஃப்ரீடம் பத்தி நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ, ஆனா அவ்ளோ டீப்பாலாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க மாட்டாங்க. சரியா? ஆர்டிகிள் 25 டூ 28 அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும். அது அவ்ளோ டீப்பா நம்ம போட்டு அனலைஸ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்ல. சரிங்களா? ஸோ பேசிக்கான மத்தபடி பார்த்தோம்னா, அரசியல் சார்ந்த விஷயங்கள் அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.